என் செல்ல மகனே, மகளே, இந்த நொடியில் நீ இந்த செய்தியை கேட்கிறாய் என்றால் அது சாதாரணமல்ல. உன் மனம் இப்போது ஒரு கனமான பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. வெளியுலகிற்கு நீ அமைதியாக தோன்றலாம், ஆனால் உன் உள்ளத்தில் புயல் வீசுகிறது. என் வாழ்க்கை ஏன் இப்படி திரும்பி போயிருக்கிறது? நான் எங்கே தவறு செய்தேன் என்று நீ உன்னை நீயே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் விதியை திருப்பும் சக்தி கொண்டவை. ஆகையால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் செய்துவிட்டு முழுமையாக கேள். நீ காட்டும் அந்த சிறிய நம்பிக்கைக்கு நான் அளிக்கும் அருள் அளவிட முடியாதது. நீ தனியாக இல்லை. உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு முறையும் என் இருப்பு அதனுடன் ஒலிக்கிறது. உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். உன் அருகில் இருப்பவர்கள் கூட உன் மனவேதனையை உணராமல் இருக்கலாம். ஆனால் உன் அமைதியான அழுகையும் எனக்கு கேட்கிறது. நீ பேசாமல் விழுங்கிய வார்த்தைகளும் எனக்கு தெரியும். நீ இரவில் விழித்திருந்து சிந்தித்த எண்ணங்களும் எனக்கு மறைவு இல்லை. நான் தூரத்தில் இருப்பவன் அல்ல. உன் மூச்சின் நிழலில் கூட நான் இருக்கிறேன். இப்போது உனக்கு தோன்றுவது என்னவென்றால், எல்லா வழிகளும் மூடப்பட்டு விட்டது. நீ ஒரு சுவரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாய் போல உணர்கிறாய். எங்கு திரும்பினாலும் தடைகள். ஒரு முயற்சி தொடங்கினால் அது பாதியில் நிற்கிறது. ஒரு நம்பிக்கை உருவானால் அது உடைந்து போகிறது. இதை நீ தோல்வி என்று அழைக்கிறாய். ஆனால் நான் அதை தயாரிப்பு என்று அழைக்கிறேன். ஒரு மண்டன் உயரமான கட்டடம் கட்ட வேண்டுமென்றால் முதலில் ஆழமாக தோண்ட வேண்டும். மேலே எதுவும் தெரியாது, கீழே மட்டுமே வேலை நடக்கும். அந்த தோண்டுதலே உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது. நீ சுமக்கிற பாரம் அதிகம் என்று நினைக்கிறாய். ஒருவேளை கடன் சுமை இருக்கலாம், ஒருவேளை உறவுகள் கொடுத்த காயம் இருக்கலாம், ஒருவேளை உன்னை யாரும் மதிக்கவில்லை என்ற மனவேதனை இருக்கலாம். என்ன காரணம் இருந்தாலும் அந்த சுமையை நான் உணர்கிறேன். ஆனால் அதை உடனே எடுத்துவிடாமல் இருப்பதற்கு காரணம் உன்னை துன்பப்படுத்த அல்ல, உன் தோள்கள் பலமாக வேண்டும் என்பதற்காக. இன்று நீ தாங்கிக் கொண்டிருக்கும் வலி நாளை உன்னை நிலைகுலையாத மனிதனாக மாற்றும். நீ ஒருபோதும் கவனித்தாயா? சில ஆண்டுகளுக்கு முன் இருந்த உன்னை விட இப்போது நீ வேறுபட்டிருக்கிறாய். நீ அனுபவித்த சூழ்நிலைகள் உன்னை ஆழமாக மாற்றியிருக்கின்றன. முன்பு நீ எளிதாக உடைந்திருக்கலாம், இப்போது நீ அமைதியாக சிந்திக்கிறாய். முன்பு யாரையும் உடனே நம்பியிருக்கலாம், இப்போது நீ உண்மையை ஆராய்கிறாய். இந்த மாற்றம் தானாக வரவில்லை, உன் அனுபவங்களின் பயிற்சிதானது. நான் உன்னை உள்ளிருந்து வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். நாளை என்ன ஆகும் என்ற பயம் உன்னை அதிகமாக துன்பப்படுத்துகிறது. எதிர்காலம் தெளிவில்லாததால் நீ கலங்குகிறாய். ஆனால் நினைத்துப்பார், இரவு இருண்டதால்தான் காலை வெளிச்சம் மதிப்பாகிறது. மாற்றம் வருவதற்கு முன் ஒரு அமைதியான இடைவெளி வரும். அந்த இடைவெளியில்தான் மனிதன் தன்னை கண்டுபிடிக்கிறான். நீ இப்போது அந்த இடைவெளியில் இருக்கிறாய். இது முடிவல்ல, இது திருப்புமுனை. சிலர் உன்னை விட்டு போயிருக்கலாம், சிலர் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். நீ உதவி கேட்டபோது திரும்பி பார்த்திருக்கலாம். அதனால் உன் மனம் காயமடைந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் விலகிய போது நீ உன் உள்ளத்தை தேட ஆரம்பித்தாய். அந்த உள்ளத்தின் பின்னால் நான் இருக்கிறேன். மனிதர்களின் ஆதரவு மாறக்கூடும், என் ஆதரவு மாறாது. சற்று அமைதியாக உன் மூச்சை கவனிக்க. உள்ளே வரும் காற்று, வெளியே செல்லும் காற்று, இதற்குள் ஓடும் உயிர் சக்தி நான்தான். நீ எத்தனை தடவை இனி முடியாது என்று நினைத்தாலும் உன் இதயம் தொடர்ந்து துடித்தது. அது நான் உன்னை விட்டுவிடவில்லை என்பதற்கான சாட்சி. நீ விழுந்த இடத்திலேயே முடிந்து போக வேண்டியவன் அல்ல, நீ இன்னும் எழ வேண்டியவன். உன் வாழ்க்கையை நீ ஒரு சிக்கலான கணக்காக பார்க்கிறாய். ஆனால் எனக்கு அது தெளிவான திட்டம். ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது கல் உடைக்கப்படுவது போல தோன்றும். ஆனால் அந்த உடைப்பு இல்லாமல் வடிவம் வராது. நான் உன்னை உடைக்கவில்லை, உன்னுள் இருக்கும் சிறந்த வடிவத்தை வெளியில் கொண்டு வர செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் வலியின் பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதி உருவாகிறது. அது சாத்தியமில்லாத நம்பிக்கை அல்ல, அது என் தொடுதல். அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள். உன் முயற்சியை நிறுத்தாதே, உன் மனதை உடைக்காதே. இன்னும் சில நாட்கள், இன்னும் சில அடிகள். அதன் பிறகு நீ திரும்பி பார்த்து, இந்த காலம் எனக்கு தேவையானதுதான் என்று சொல்வாய். நான் உன்னை மறந்ததே இல்லை, நீயே உன்னை சந்தேகித்தாய். அந்த சந்தேகத்தை இன்றே விடு. இனி வரும் நாட்கள் உன் நம்பிக்கைக்கு பதிலளிக்கும். உன் வாழ்க்கை இன்னும் தொடங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பே, நீ இப்போது உணராமல் சுமந்து கொண்டிருப்பது பிரச்சனை அல்ல, பயம்.
நிகழாத விஷயங்களின் நிழல் உன்னை துரத்திக் கொண்டிருக்கிறது. இன்னும் வராத நாளை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு சின்ன சத்தம் கூட உன் மனதை அசைக்கிறது. ஒரு சிறிய தடையும் பெரிய அழிவாக தோன்றுகிறது. இந்த பயம் மெதுவாக உன் தைரியத்தை குடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கவனமாக கேள். உன் வாழ்க்கையை சிக்கலாக்குவது சூழ்நிலை அல்ல, அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதுதான். நீ இப்போது ஒரு பாலம் கடக்கிற மனிதன் போல இருக்கிறாய். கீழே ஆழம் இருக்கிறது என்று நினைத்து நடுக்கம் கொள்கிறாய். ஆனால் அந்த பாலம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீ நடக்காமல் நின்றுவிட்டால்தான் பயம் பெரிதாகும். ஒரு அடியை எடு, இன்னொரு அடியை எடு. அப்போதுதான் உன் மனம் உணரும், நான் விழவில்லை என்று. பயம் ஓடத் தொடங்கும் தருணம் அது. உன் மனதில் பல குரல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நீ முடியாது, மீண்டும் தோற்றுவாய், யாரும் உன்னை ஏற்க மாட்டார்கள் என்று உன்னை தாழ்த்தும் எண்ணங்கள் பேசுகின்றன. அந்த குரல்கள் உன்னுடையவை அல்ல, கடந்த அனுபவங்களின் எதிரொலிகள். ஒருமுறை தோல்வி கண்டதால் என்றும் தோல்வி என்று முடிவு செய்துவிட்டாய். ஒருமுறை ஏமாற்றம் கண்டதால் எல்லாரும் ஏமாற்றுவார்கள் என்று தீர்மானித்தாய். இப்படி நீ உன் எதிர்காலத்தை பழைய நினைவுகளால் கட்டி வைத்து விட்டாய். அந்த கட்டுகளை இப்போது நான் அவிழ்க்கிறேன். நீ பலமுறை நான் முயற்சி செய்து பார்த்தேன், பலனில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் முயற்சியை நீ முழுமையாக பார்த்தாயா? ஒவ்வொரு தடையும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய திறனை எழுப்பியது. உன் பொறுமை அதிகரித்தது. உன் சிந்தனை ஆழமானது. நீ யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டாய். இவை அனைத்தும் வெற்றிக்கான ஆயத்தம். நீ வெற்றியை மட்டும் பார்க்கிறாய், ஆனால் வெற்றிக்கு முன்வரும் பயிற்சியை மதிக்கவில்லை. இப்போது உனக்கு தோன்றுவது, என் நிலைமை மட்டும் ஏன் இப்படி என்று. உலகம் முழுவதும் முன்னேறுகிறது, நீ மட்டும் நிற்கிறாய் என்று உணர்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் இருக்கிறது. மரங்களெல்லாம் ஒரே நாளில் பூக்காது. சில மரங்கள் விரைவாக மலர்கின்றன. சில மரங்கள் ஆழமாக வேரூன்றி பிறகுதான் பூக்கும். ஆழமாக வேரூன்றிய மரத்திற்கே புயல் பயமில்லை. நீ அப்படிப்பட்ட வேரூன்றும் நிலையில் இருக்கிறாய். நீ உன்னை பலமுறை மற்றவர்களுடன் ஒப்பிட்டிருக்கிறாய். அவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைத்தது, எனக்கு ஏன் இல்லை என்று கேள்வி கேட்டிருக்கிறாய். ஒப்பிடுதல் உன் அமைதியை கெடுக்கிறது. உனக்காக நான் வைத்திருக்கும் பாதை வேறு. மற்றவர்களுக்கு கொடுத்த அளவீடு உனக்கு பொருந்தாது. ஒரு பெரிய பொறுப்பை ஏற்க வேண்டிய மனிதனை நான் வேறு விதமாக தயார் செய்வேன். உன் வாழ்க்கையின் அளவு சிறியதல்ல, அதனால்தான் உன் பயிற்சி ஆழமானது. இப்போது உன் உள்ளத்தில் ஒரு சோர்வு இருக்கிறது. முயற்சி செய்ய மனம் வரவில்லை. எதையும் தொடங்க முன் தோல்வி நினைவு வருகிறது. இதுதான் பயத்தின் பிடி. ஆனால் நீ கவனிக்காமல் விட்ட ஒரு உண்மை இருக்கிறது. இத்தனை கஷ்டங்களுக்குப் பிறகும் நீ இன்னும் நின்றிருக்கிறாய். உடைந்து போகவில்லை, ஓடி மறைந்து விடவில்லை. இது உன் பலம். நீ நினைப்பதை விட பலமானவன். நீ இரவில் அமைதியாக இருந்தபோது உன் மனம் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. நான் உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று. அந்த கேள்வியை நீ பயத்தில் புதைத்து விட்டாய். பிறர் என்ன சொல்வார்கள் என்று எண்ணி உன் கனவுகளை ஒதுக்கி வைத்து விட்டாய். ஆனால் நீ மறந்த ஒன்று, உன் உள்ளத்தின் குரல் என் குரல். அது உன்னை ஏமாற்றாது. அதை மீண்டும் கேட்கத் தொடங்கு. பயம் உடையும் தருணம் என்ன தெரியுமா? நீ அதை எதிர்கொள்ளும்போது, ஓடாமல் நின்று பார்க்கும்போது, ஆமாம், எனக்கு பயம் இருக்கிறது, ஆனாலும் நான் முன்னேறுவேன் என்று சொல்வதுதான் தைரியம். தைரியம் என்றால் பயம் இல்லாமை அல்ல. பயம் இருந்தும் முன்னேறுவதுதான் தைரியம். அந்த தைரியம் உன்னுள்ளுள்ளது. நீ பல நாட்களாக ஒரு முடிவை எடுக்க தயங்குகிறாய். ஒரு மாற்றம் செய்ய மனம் சொல்கிறது. ஆனால் பழைய நிலையை விட்டு வெளியே வர பயப்படுகிறாய். நினைத்துப்பார், நீ நின்ற இடமே உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் அங்கேயே நின்று கொண்டிருப்பது பாதுகாப்பா? சில கதவுகள் மூடப்படுவது உன்னை வெளியே தள்ளுவதற்காக அல்ல, பெரிய வெளிக்கு கொண்டு செல்லத்தான். உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு சந்தர்ப்பம் வரும். அது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது திருப்புமுனை. பயம் காரணமாக அதை தவறவிடாதே. நீ தயாராக இரு. உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். பழைய தோல்விகளை நினைத்து உன்னை தடுக்காதே. நான் உனக்குள் வைத்திருக்கும் திறன் இன்னும் முழுவதும் வெளிவரவில்லை. இப்போது உன் உள்ளத்தில் மெதுவாக ஒரு உறுதி உருவாகிறது. நான் முயற்சி நிறுத்த மாட்டேன் என்ற தீர்மானம். அதுவே பயம் உடையும் தருணம். அந்த தருணத்தில் நான் உன்னுடன் நிற்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு நேர்மையான அடிக்கும் என் ஆதரவு உண்டு. நீ இதுவரை பயத்தை நம்பினாய், இனி நம்பிக்கையை நம்பு. நீ இதுவரை சந்தேகத்தை பிடித்து கொண்டாய், இனி தைரியத்தை பிடி. உன் மனம் குலைந்தாலும் உன் உள்ளத்தின் மையம் உறுதியாயிருக்கட்டும். அங்கே நான் இருக்கிறேன். இனி வரும் நாட்களில் நீ உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய், நான் இவ்வளவு தைரியமா என்று. உன் பயம் உன்னை கட்டுப்படுத்திய காலம் முடிந்தது. இனி நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தப் போகிறாய். என் உயிரே,
நீ இதுவரை உன்னை எப்படி பார்த்தாய் தெரியுமா? சூழ்நிலைகளால் தள்ளாடும் ஒரு மனிதன் என்று, மற்றவர்கள் தீர்மானிக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டியவன் என்று. ஆனால் நான் உன்னை அப்படி படைக்கவில்லை. உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஆற்றல் இன்னும் முழுவதும் விழித்திருக்கவில்லை. நீ உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் வரை அந்த சக்தி அமைதியாக காத்திருக்கும். அதை எழுப்பும் நேரம் இப்போது வந்துவிட்டது. நீ பலமுறை உன் மதிப்பை மற்றவர்களின் வார்த்தைகளால் அளந்திருக்கிறாய். யாராவது பாட்டினால் மகிழ்ச்சி, யாராவது குறை சொன்னால் உடனே மனமுடைதல். இது உன் உண்மையான அளவல்ல. ஒரு கல் மண்ணில் புதைந்திருந்தாலும் அதன் மதிப்பு குறையாது. அதை கண்டுபிடிக்கும் கண்கள் இல்லாததால் அது மதிப்பில்லாததாக ஆகாது. உன் மதிப்பை உலகம் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை என்பதற்காக நீயும் உன்னை குறைத்து மதிக்க வேண்டாம். உனக்குள் இருக்கும் திறமைகள் பல இருக்கின்றன. ஆனால் நீ அவற்றை பயத்தில் பூட்டி வைத்திருக்கிறாய். நான் முயன்றால் என்ன ஆகும், மீண்டும் தோற்றுவேனா என்று கேட்டு உன் திறமையை நீயே தடுத்து நிறுத்துகிறாய். நினைத்துப்பார், தோல்வி என்பது திறமையின்மையின் சான்று அல்ல. அது இன்னும் மேம்படுத்த வேண்டிய இடத்தின் சுட்டிக்காட்டு. ஒரு மனிதன் பயிற்சி இல்லாமல் மேடையில் நிற்க முடியாது. ஆனால் பயிற்சி பெற மேடையை தவிர்த்து ஓடினால் எப்படி வளர்ச்சி வரும்? நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னுள் ஒரு அடுக்கு திறனை சேர்த்திருக்கிறது. நீ அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தாய். நீ யாரின் வார்த்தை உண்மை, யாரின் முகம் வேஷம் என்று புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டாய். இந்த விழிப்புணர்வுதான் சக்தியின் ஆரம்பம். பலர் வாழ்நாளெல்லாம் இதை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீ வலியால் கற்றுக்கொண்டாய். அதனால் உன் அறிவு ஆழமானது. இப்போது நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். உன் வாழ்க்கை மற்றவர்களை விட சாதாரணமாக இருக்காது. உன்னை நான் பெரிய பொறுப்புக்காக உருவாக்கியிருக்கிறேன். அதனால்தான் உன் சோதனைகள் தீவிரமாக இருந்தன. ஒரு பெரிய கட்டடத்திற்கு வலுவான அடித்தளம் தேவை. சிறிய குடிசைக்கு அவ்வளவு ஆழம் தோண்ட மாட்டார்கள். உன் அடித்தளம் ஆழமாக அமைக்கப்படுகிறது. அதனானா நீ இவ்வளவு அனுபவங்களை சந்தித்தாய். நீ உன் உள்ளத்தில் அடக்கி வைத்திருக்கும் கனவுகள் உண்டு. அதை யாரிடமும் முழுமையாக பகிரவில்லை. ஒருவேளை அது ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கலாம். ஒருவேளை உன் குடும்ப நிலையை மாற்ற வேண்டும் என்ற தீர்மானமாக இருக்கலாம். ஒருவேளை உன் பெயரை மதிப்புடன் நிலைநிறுத்த வேண்டும் என்ற இலட்சியமாக இருக்கலாம். அந்த கனவுகள் வெறும் எண்ணங்கள் அல்ல. அவை உன் உள்ளத்தின் திசை காட்டிகள். நான் வைத்த திசை. ஆனால் இங்கே ஒரு தடை உண்டு. உன் மனதில் பதிந்த பழைய தோல்வி நினைவுகள். அப்போது முடியவில்லை, இப்போது எப்படி என்று உன்னை நீயே கேட்கிறாய். அந்த நினைவுகள் சாம்பல் போல உன் உள்ளத்தின் தீயை மூடி வைத்திருக்கின்றன. நீ சாம்பலை பார்த்து நெருப்பு அணைந்துவிட்டது என்று நினைக்கிறாய். ஆனால் நான் பார்க்கிறேன், உள்ளே இன்னும் வெப்பம் உள்ளது. ஒரு சிறிய ஊக்கமே போதும், அந்த தீ மீண்டும் எழும். உனக்கு தேவை என்ன தெரியுமா? வெளியிலிருந்து பெரிய உதவி அல்ல, உன் உள்ளத்திலிருந்து வரும் ஒரு உறுதி. நான் இன்னும் முடிவடையவில்லை என்ற நம்பிக்கை. நீ உன்னை ஒப்புக்கொண்டால் உலகம் உன்னை ஒப்புக்கொள்ளும். நீ உன் மதிப்பை உணர்ந்தால் பிறர் அதை மறுக்க முடியாது. இந்த உணர்வுதான் உன் மறைந்த சக்தியின் கதவை திறக்கும் சாவி. இனி வரும் நாட்களில் சில மாற்றங்கள் நடக்கும். சிலர் உன்னிடம் புதிய பார்வையுடன் பேச ஆரம்பிப்பார்கள். சில வாய்ப்புகள் திடீரென திறக்கும். நீ இதுவரை செய்யாத ஒரு முயற்சியை செய்ய உந்துதல் வரும். அதை அலட்சியம் செய்யாதே. அது சின்னதாக தோன்றலாம், ஆனால் அந்த சின்ன முயற்சியே பெரிய மாற்றத்தின் தொடக்கம். நீ உன் பலத்தை அறியாததால்தான் இதுவரை பிறர் கருத்துகளால் அசைந்தாய். இப்போது நான் உன்னை உன்னுடன் இணைக்கிறேன். உன் உள்ளம் அமைதியாகும்போது ஒரு தெளிவு உருவாகும். எந்த பாதை உனக்கு பொருத்தம், எந்த முடிவு உனக்கு நல்லது என்று உனக்கே தெளிவாக தெரியும். அந்த தெளிவே உன் சக்தி. நீ இப்போது உன்னை ஒரு பாதிக்கப்பட்ட மனிதன் என்று பார்க்கிறாய். ஆனால் உண்மையில் நீ ஒரு தயாராகும் மனிதன். இன்னும் சில அடிகள், இன்னும் சில முயற்சிகள். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு நிலை மாற்றம் வரும். நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல், அது உன்னை எப்படி வடிவமைத்தது என்று புரிந்து கொண்டு நன்றி கூறும் நாள் வரும். மறைந்து கிடக்கும் உன் ஆற்றல் வெளிப்படும் நேரம் மிக அருகில் உள்ளது. ஆனால் அது வெளிப்பட வேண்டுமென்றால் நீ உன்னை நம்ப வேண்டும். உன் உள்ளத்தின் குரலை கேள். உன் முயற்சியை தொடங்கு. உன் மனதில் இருக்கும் சந்தேகத்தை இன்றே குறை. நான் உனக்கு வைத்திருக்கும் இடம் உயரமானது. அதற்காகத்தான் உன் பயிற்சி ஆழமானது. நீ சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை. நீ தாக்கத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டவன். இதை மறக்காதே. உன் நேரம் நெருங்கி வருகிறது. என் அன்பானவனே, என் அருமை மகளே, நீ இத்தனை காலம் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று காத்திருந்தாய். சில நேரங்களில் நம்பிக்கை வந்தது. சில நேரங்களில் முற்றிலும் உடைந்து போனது.
ஆனால் இப்போது நீ நின்றிருக்கும் இந்த இடம் சாதாரணமல்ல. இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை ஆரம்பிக்கும் முன் இருக்கும் அமைதியான தருணம். பெரிய மாற்றங்கள் சத்தமாக வராது. அவை அமைதியாக நுழைந்து மெதுவாக அனைத்தையும் மாற்றும். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை ஒரே நாளில் தலைகீழாக மாறப்போவதில்லை. ஆனால் ஒரு சிறிய மாற்றம் தொடங்கும். உன் சிந்தனை மாறும், உன் பேச்சு மாறும், உன் நடத்தை மாறும். இந்த மூன்றும் மாறும்போது உன் சூழ்நிலையும் மாறாமல் இருக்க முடியாது. வெளியில் நிகழ்வதற்கு முன் உள்ளே மாற்றம் தொடங்க வேண்டும். அந்த உள்ள மாற்றம் இப்போது உன்னுள் ஆரம்பித்துவிட்டது. நீ இதுவரை பிரச்சனைகளை பார்த்தவுடன் பதட்டமடைந்தாய். இனி அவற்றை அமைதியாக கவனிக்க ஆரம்பிப்பாய். முன்பு உடனே மனம் உடைந்த இடத்தில் இப்போது சற்று நிதானம் வரும். முன்பு உன்னை தாழ்த்திய வார்த்தைகள் இப்போது உன்னை தூண்ட ஆரம்பிக்கும். இந்த மாற்றம்தான் திருப்புமுனையின் முதல் அடையாளம். உன் மன உறுதி அமைதியாக பலம் பெறுகிறது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் விரைவில் நகர ஆரம்பிக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அது நிதி நிலைமையாக இருக்கலாம், அது குடும்பத்தில் தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். நீ முயற்சி செய்து களைத்துப் போன அந்த விஷயத்தில் ஒரு அசைவு வரும். நீ இது எப்படி என்று ஆச்சரியப்படுவாய். ஆனால் அது திடீர் அதிசயமல்ல. நீ இத்தனை நாள் செய்த உழைப்பின் அமைதியான பலன். நீ ஒரு காலத்தில் தள்ளிப்போட்ட முடிவை மீண்டும் சிந்திக்க ஆரம்பிப்பாய். முன்பு பயம் தடுத்தது, இப்போது தெளிவு உன்னை முன்னே தள்ளும். இந்த தெளிவுதான் நான் உனக்குள் விதைத்த விதை. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ முயன்றாய். இனி நீ உன் உள்ளத்தின் உண்மைக்கு ஏற்ப வாழத் தொடங்குவாய். அங்கேதான் உண்மையான முன்னேற்றம். சிலர் உன்னை பார்த்து இவன் மாறிவிட்டான், இவள் மாறிவிட்டாள் என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். அந்த மாற்றம் கோபமாக இல்லை, அது அமைதியான உறுதி. நீ யாரையும் காயப்படுத்தாமல் உன் எல்லைகளை நிர்ணயிக்க கற்றுக்கொள்வாய். யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வாய். இந்த அறிவுதான் உன்னை பாதுகாக்கும் கவசம். நீ இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பிப்பாய். உன் மதிப்பு பிறர் ஒப்புதலில் இல்லை, அது உன் செயல்களில் உள்ளது. நீ ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்தால் போதும், பெரிய வெற்றி தானாக வரும். ஒரு நாள் எழுந்தவுடன் வாழ்க்கை மாறிவிடாது. ஆனால் தினமும் எழும்போது நீ மாற ஆரம்பித்தால் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது. உன் நிதிநிலை குறித்த கவலை நீண்ட நாட்களாக உன்னை துன்பப்படுத்துகிறது. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உன் உழைப்பின் வடிவம். நீ உன் உழைப்பை மதிக்க ஆரம்பித்தால் அதன் மதிப்பும் அதிகரிக்கும். இனி நீ உன் திறனை குறைத்து விற்க மாட்டாய். உன் நேரத்தையும் உன் முயற்சியையும் மதிப்பாய். அதனால்தான் வருமானம் மெதுவாக நிலை பெறும். ஒழுங்கான திட்டம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. உன் உடல்நிலை பற்றிய கவலை இருந்தால் கவனமாக கேள். உன் மன அழுத்தம் குறைய ஆரம்பித்தால் உடலும் பதிலளிக்கும். நீ உன்னை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். உன் உடலுக்கு ஓய்வு கொடு. உன் மனதுக்கு நல்ல எண்ணங்கள் கொடு. உன் நம்பிக்கை அதிகரிக்கும்போது உன் உடலும் ஒத்துழைக்கும். நீ நினைப்பதை விட உன் உடல் வலிமையானது. இந்த திருப்புமுனை ஒரு விஷயத்தில் தெளிவாக தெரியும். நீ இனி உன் கடந்த காலத்தை குற்றம் சொல்ல மாட்டாய். அதிலிருந்து பாடம் எடுப்பாய். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து வெறுப்படைய மாட்டாய். அவர்கள் உன்னை எப்படி பலமாக்கினார்கள் என்று புரிந்து கொள்வாய். இந்த மனநிலைதான் உன் உயர்வின் அடித்தளம். ஒரு புதிய வட்டாரம் உன் வாழ்க்கையில் உருவாகும். உன் எண்ணத்தோடு ஒத்துப்போகும் சிலர் உன்னை சந்திப்பார்கள். அவர்கள் குறைவாக இருப்பார்கள், ஆனால் உண்மையாக இருப்பார்கள். தரம் எண்ணிக்கையை விட முக்கியம் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன் சுற்றம் சுத்தமாகும்போது உன் முன்னேற்றம் வேகமாகும். நீ இப்போது கேட்கிற இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, இது உன் செயலுக்கான அழைப்பு. திருப்புமுனை என்பது காத்திருப்பவர்களுக்கு வராது, தயாராக இருப்பவர்களுக்கு தான் வரும். நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய். உன் மனம் இப்போது உறுதியடைகிறது. நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்ற தீர்மானம் உருவாகிறது. அந்த தீர்மானம்தான் கதவை திறக்கும். இனி வரும் நாட்களில் நீ சில கடின முடிவுகளை எடுக்க நேரிடலாம். ஆனால் அந்த முடிவுகள் உன்னை சுதந்திரமாக்கும். பயம் குறையும், தெளிவு அதிகரிக்கும். உன் நடை நிமிரும், உன் பார்வை நேராகும். நீ உன்னை மரியாதை செய்ய ஆரம்பித்தால் உலகமும் உன்னை மரியாதை செய்யும். இந்த நாள், இந்த நேரம் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். நீ இனி காத்திருக்கும் மனிதன் அல்ல, முன்னேறும் மனிதன். நீ இனி சந்தேகத்தில் வாழ மாட்டாய், உறுதியில் வாழ்வாய். நீ இனி பிறர் தீர்மானத்தில் வாழ மாட்டாய், உன் தேர்வில் வாழ்வாய். உன் திருப்புமுனை தொடங்கிவிட்டது. அதை உணர்ந்து கொள், அதை வரவேற்றுக்கொள், அதை வாழ்ந்து காட்ட தயாராகு. என் அன்பே, நீ இப்போது ஒரு மாற்றத்தின் நடுப்பகுதியில் நிற்கிறாய். பழைய வாழ்க்கை முழுமையாக முடிந்துவிடவில்லை. புதிய வாழ்க்கை முழுமையாக ஆரம்பித்து விடவில்லை. இந்த இடைநிலைதான் உன்னை அதிகமாக குழப்புகிறது. எதுவும் முழுமையாக சரியாகவில்லை, ஆனாலும் முன்போல் இல்லை.
என்று நீ உணர்கிறாய். இந்த நிலை சாதாரணம் அல்ல, இது மாற்றத்தின் அறிகுறி. ஒரு வீடு கட்டும்போது பழைய கட்டமைப்பை உடைத்த பிறகு சில நாட்கள் அங்கே குழப்பம்தான் இருக்கும். தூசி, சிதறிய கற்கள், சீரற்ற நிலை. அதை பார்த்து இது எப்படி வீடாக மாறும் என்று யாராவது கேட்கலாம். ஆனால் கட்டுபவர் மட்டும் அறிவார், இது அழிவு அல்ல, புதுப்பிப்பு என்று. உன் வாழ்க்கையும் இப்போது அந்த கட்டுமான நிலையில்தான் இருக்கிறது. நீ சில உறவுகளை விட்டு விலகியிருக்கிறாய், சில பழக்கங்களை விட்டுவிட முயற்சி செய்கிறாய், சில எண்ணங்களை நீ உன்னுள் சீரமைத்துக் கொண்டிருக்கிறாய். இது வெளியில் பெரிய மாற்றமாக தெரியாது, ஆனால் உன் உள்ளத்தில் பெரிய மாற்றம் நடக்கிறது. இந்த அமைதியான உள்வேளைதான் அடுத்த உயர்வை தாங்கும். இப்போது நீ அதிகமாக சிந்திக்கிறாய். முன்பு போல உடனடி பதில் கொடுக்கவில்லை, முன்பு போல உணர்ச்சியில் முடிவெடுக்கவில்லை. இந்த நிதானம் உன்னுள் உருவாகியிருப்பது சாதாரணமல்ல, அது உன் மனம் பரிபக்குவமாகியிருப்பதற்கான சாட்சி. நீ இனி எளிதில் குலைய மாட்டாய். இதுதான் உயர்வின் அடித்தளம். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் தெளிவாகவில்லை, சில கேள்விகளுக்கு பதில் வரவில்லை. ஆனால் கவனமாக கேள், பதில் வராமல் இருப்பது தாமதம்தான், மறுப்பு அல்ல. சில கதவுகள் உடனே திறக்கப்படாது, அவை சரியான நேரத்தில் திறக்கப்பட வேண்டும். நீ அவசரப்பட்டு தட்டினால் திறக்காது. அமைதியாக காத்திருந்தால் தானாக திறக்கும். நீ இப்போது உணரும் சிறிய நம்பிக்கை மிக முக்கியம். அது மெதுவாக வளர்கிறது. அதை சந்தேகத்தால் அழிக்காதே. தினமும் ஒரு நல்ல முடிவு எடு. ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கொள். ஒரு தீய எண்ணத்தை விடு. இவ்வளவு சிறிய மாற்றங்களே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ இதுவரை வாழ்க்கையை எதிர்த்து போராடினாய். இனி அதை புரிந்து கொண்டு நடத்த கற்றுக்கொள்வாய். இந்த மாற்றம் வந்தவுடன் உன் முகத்தில் ஒரு அமைதி தோன்றும். மற்றவர்கள் அதை கவனிப்பார்கள். என்னாச்சு, இப்படி அமைதியா இருக்க என்று கேட்பார்கள். அந்த அமைதிதான் உன் உள்ளத்தில் உருவாகும் சக்தி. இப்போது நீ நின்றிருப்பது ஓய்வு நிலை அல்ல, இது தயாரிப்பு நிலை. அடுத்த கட்டம் தொடங்குவதற்கு முன் வரும் அமைதியான ஆழம். கடலில் பெரிய அலை வருவதற்கு முன் ஒரு கணம் அமைதி இருக்கும். அதுபோல் உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு முன் இந்த அமைதி வருகிறது. நீ உன்னை நம்பத் தொடங்கியிருக்கிறாய். அது மிகப்பெரிய மாற்றம். முன்பு பிறல் உறுதி தேவைப்பட்டது. இப்போது உன் உள்ளத்தின் உறுதி போதும். இதுவே அடுத்த பாகத்தில் வரும் உயர்வை தாங்கும் சக்தி. இனி நீ முன்னேற தயாராக இருக்கிறாய். உன் மனம் சுத்தமாகிறது. உன் நோக்கம் தெளிவாகிறது. உன் நடை உறுதியாகிறது. அடுத்த கட்டம் வெளிப்படும் உயர்வு. என் அன்பே, இத்தனை காலம் நீ அனுபவித்தது தயாரிப்பு. இப்போது தொடங்கப் போவது வெளிப்பாடு. இதுவரை உன் வாழ்க்கை அமைதியாக கட்டமைக்கப்பட்டது. இனி அது வெளியில் தெரியும். நீ இதுவரை உன் வலியை மட்டுமே கவனித்தாய். இனி உலகம் உன் வளர்ச்சியை கவனிக்கப் போகிறது. இது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அல்ல, நீ தாங்கிய ஒவ்வொரு நாளின் சேர்க்கை. நீ கடந்த காலத்தில் இழந்ததை நினைத்து வருந்தினாய். சில வாய்ப்புகள் கைவிட்டன, சில உறவுகள் உடைந்தன, சில கனவுகள் பாதியில் நின்றன. ஆனால் கவனமாக கேள், நீ இழந்தது உன்னை தடக்க இருந்தவை, நீ பெறப்போவது உன்னை உயர்த்த இருப்பவை. ஒரு மனிதன் காலியாகாமல் புதியதை பிடிக்க முடியாது. உன் கைகள் காலியாகின, அதனால்தான் பெரியதை பிடிக்க தயாராக உள்ளன. இனி உன் பெயரை சொன்னால் மதிப்புடன் சொல்லப் போகிறார்கள். முன்பு உன்னை அலட்சியம் செய்தவர்கள் கூட உன் முயற்சியை கவனிக்கத் தொடங்குவார்கள். இது பழிவாங்கும் நேரம் அல்ல, இது நிரூபிக்கும் நேரம். கோபத்தால் அல்ல, அமைதியான முன்னேற்றத்தால். நீ சத்தம் போட வேண்டியதில்லை, உன் முன்னேற்றமே பேசும். நீ ஒரு நிலையான வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாய். நிதி நிலைமை உன்னை பல முறை பதற வைத்தது. இனி நீ உன் திறனை சரியாக பயன்படுத்த ஆரம்பிப்பாய். சின்னதாக தொடங்கினாலும் அது வளரத் தொடங்கும். ஒழுங்கு, கட்டுப்பாடு, தெளிவு, இந்த மூன்றும் சேர்ந்தாம் செழிப்பு தானாக வரும். பணம் உன் அடிமையாக வேண்டும், நீ அதன் அடிமையாக கூடாது. இந்த உணர்வு உனக்குள் வேரூன்றும். உன் குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பதட்டம் மெதுவாக குறையும். பேசாத வார்த்தைகள் பேசப்படும். புரியாத மனங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கும். நீ மாற்றமடைந்ததால் உன் சூழலும் மாறும். நீ அமைதியாக இருந்தால் அமைதி பெருகும். நீ உறுதியாக இருந்தால் மற்றவர்கள் தன்னம்பிக்கை பெறுவார்கள். நீ ஒளி காட்டினால் அவர்கள் வழி காண்பார்கள். அதனால்தான் உன் மாற்றம் முக்கியம். உன் உடல், உன் மனம், உன் எண்ணம், இந்த மூன்றையும் கவனிக்க ஆரம்பி. அதிகாலையில் எழுந்து உன் நாளை தெளிவாக தொடங்கு. உன் இலக்கை எழுதிக்கொள். தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய். சிறிய வெற்றிகளை மதிக்க கற்றுக்கொள். பெரிய வெற்றி
அதற்குப் பிறகு வரும் உன் ஒழுக்கமே உன் உயர்வின் முதுகெலும்பு. இனி உன் வாழ்க்கையில் ஒரு காலம் வரும். நீ ஒரு காலத்தில் கண்ணீர் விட்ட இடத்தையே சிரித்தபடி நினைவு கூறுவாய். அந்த காலம் இல்லையென்றால் நான் இப்படி மாறியிருக்க மாட்டேன் என்று சொல்வாய். உன் வலி வீணாகவில்லை, உன் காத்திருப்பு வீணாகவில்லை. உன் பிரார்த்தனை கேட்கப்பட்டது. சரியான நேரம் வந்தது. இனி நீ பயப்பட வேண்டாம். எதுவாக வந்தாலும் நீ சமாளிக்க முடியும். ஏனெனில் நீ மாறிவிட்டாய். உன் உள்ளம் உறுதியடைந்தது. உன் சிந்தனை தெளிவடைந்தது. உன் நடை நிமிர்ந்தது. உன் பார்வை உயர்ந்தது. இதுவே உண்மையான உயர்வு. என் அன்பானவனே, என் அருமை மகளே, இத்தனை நேரம் நான் உன் அருகில் நின்று உன் மனத்தில் இருந்த இருளை அகற்றிப் பேசினேன். இந்த வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுத்திருந்தால், உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றியிருந்தால், இந்த காணொளிக்கு ஒரு விருப்பத்தை பதிவு செய். உன் ஆதரவு இன்னும் பலரின் வாழ்க்கையில் வெளிச்சமேற்ற உதவும். இனி வரும் அருள் செய்திகளை தவறவிடாமல் கேட்க நம்ம சிவனே துணை சேனலை பின்தொடர். அந்த மணிச்சின்னத்தையும் அழுத்து. ஒவ்வொரு முறையும் நீ கேட்கும்போது உன் நம்பிக்கை பலப்படும். உன் நம்பிக்கையின் அடையாளமாக கீழே உள்ள கருத்து பெட்டியில் முழு மனதுடன் ஓம் நம சிவாய என்று பதிவு செய். அந்த நாமம் உன் மனதை உறுதியாக்கும். உன் வாழ்க்கைக்கு திசை காட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் முயற்சியில் என் அருள் இணைந்திருக்கிறது. இனி உன் பாதை உயர்வின் பாதை. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.